ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈஸி ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், மசாலா பொரி. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ பூஜா ஃபெஸ்டிவல் போய்ட்டுருக்கு. ஸோ எல்லார் வீட்லேயும் பொரி நிறையா வாங்கியிருப்பாங்க. அதை வெறுமனை சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது தோணும். சரி வாங்க, இந்த ஈஸி ஸ்நாக் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பொரி, மிக்சர், கண்டிப்பாக மிக்சர் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நான் லைட்டாக கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இதை அந்த பொரியோட ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு டொமேட்டோ வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணி மேலே இருக்க அந்த இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 3/4 வாசி அளவு தக்காளி ஆட் பண்ணிப்போம். 1/4 பாட்டை நான் தனியாக வச்சுட்டேன், ஏன்னா நம்ம லெமன் வேறு ஆட் பண்ணுவோம். ஸோ நிறையா தக்காளி போட வேண்டாம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையை அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை நான் தேங்காய் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மிக்சர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும். அதோட காரமும் ஒரு அளவு லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/2 லெமன் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விடுறேன். லெமன் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பதத்து போயிடும். ஸோ நம்ம கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா லெமனை லாஸ்ட்டாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரிசில் பண்ணி விடுறேன். ஸோ நிறையா ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ட்ரிசில் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. அதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்நாக். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.